73 சங்கீதம் 24 உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நாம் வாழ்கிற வாழ்க்கை என்பது 2 இடங்களில் நாம் வாழப்போகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. முதலாவது, இந்த பூமியில் பிறந்து இந்த பூமியிலே நாம் வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியிலே நாம் வாழ்ந்தாலும் இந்த பூமியின் வாழ்க்கை அனித்தியமானது, இது தற்காலிகமானது. இந்த வாழ்க்கை குறித்து 1 பேதுரு 1:24 வாசிக்கும் பொழுது, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது என்று வாசிக்கிறோம். அப்போ இங்க நம்ம இந்த உலகத்தில் வாழ்ற ஒரு வாழ்க்கையின் பகுதி எப்படிப்படுதுன்னா, புல்லை போல சீக்கிரமாக மறைந்து காய்ந்து இந்த இடத்தை விட்டு போகணும். இது நம்முடைய பெர்மனன்ட் அட்ரஸ் அல்ல. ஆனால் நம்முடைய வேதம் நமக்கு சொல்லும் பொழுது, இதற்கு அடுத்ததாக நமக்கு ஒரு நித்தியம் என்று ஒன்று இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எல்லா மனிதனும் ஒரு முறை மரிக்கவும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். இந்த நித்தியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறவங்களோ ஆமென் சொல்லுங்க. இந்த வீடு எங்க இருக்கிறது? அப்போ 2 வீடு இருக்கு நமக்கு. முதல் வீடு எங்க இருக்கு? இந்த பூமியில் இருக்கு. அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு. அது சொந்த வீடா இருக்கலாம், வாடகை வீடா இருக்கலாம். இது இங்க பூமியில் ஒரு வீடு. ஆனா இது மட்டும் தான் வீடு நினைக்காதீங்க. இங்க வீடு இல்லாம போனாலும் எல்லாருக்கும் ஒரு வீடு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன வீடு அது? பரலோகத்தில் உள்ள நித்திய வீடு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நாம ஆயத்தமா இருக்கணும். இதை தான் சங்கீதக்காரன் எழுதும்போது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்ளுவீர். அப்ப மகிமையில ஏற்றுக்கொள்ளப்படும் நாளுக்கென்று கர்த்தர் நம்மை இங்கே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கவனிங்க, மகிமைக்கு போகிறோம் என்பதற்காக இந்த உலகத்தில் நாம் பட்டினி கிடந்து சாக வேண்டும், தரித்திரா இருக்க வேண்டும், நம்ம வீடில்லாத அனாதைகளா இருக்க வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. ஆண்டவர் இந்த உலகத்திலே நாம் வாழும்போது சம்பாதிப்பதற்கான பலனை தந்து இந்த உலகத்திலே நமக்கு உண்ணும் உணவையும் உடுக்கும் உடையையும் தங்கும் இடத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியத்திலே சேர்க்கிறதில்லை, பரமபிதா அவர்களை பிழைப்பூட்டுகிறார். அவர்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ இந்த உலகத்திலே நாம ஆசீர்வாதமா வாழணும் என்பது தேவனுடைய திட்டம் என்பதற்கு நாம நிச்சயமா இருக்கலாம். நாம இந்த உலகத்துல நாம போராடி நாம ஜெயிப்பதற்கு இந்த உலகத்துல நமக்கு ஒரு ஆலோசனை தேவையா தான் இருக்கு. நீதிமொழிகள் 24:6 வாசிக்கும் போது, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு அல்லது போராடு என்று எழுதியிருக்கு. ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த உலகத்துல நம்ம போராடுறதுக்கு நமக்கு ஆலோசனை தேவை. நல்ல யோசனையினால போராடணும். உண்மையா நீங்க பார்ப்பீங்களானா, இதனால தான் நம்ம பிள்ளைங்களை நம்ம படிக்க வைக்கிறோம். இந்த உலகத்தில் நிறைய காம்படிஷன் இருக்கு. இந்த போட்டியெல்லாம் நீ ஜெயிச்சு நல்ல வேலையில் அமரணும்னா நீ நல்ல ஆலோசனை பெறுறதுக்கு இந்த உலகத்தினுடைய ஞானமும் உனக்கு தேவையா இருக்குப்பா. கொஞ்சம் அறிவை நீ சம்பாரிச்சுக்கோ, அப்போதான் இந்த உலகத்தில் நீ சர்வைவ் பண்ண முடியும் என்று சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கல்வி கொடுக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய உலக ஆலோசனை நம்ம கொடுக்கிறோம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் மறந்துடாதீங்க, இந்த உலகத்திலே நாம் நன்மை பெற்று இந்த உலகத்தின் ஆலோசனையின் மூலமாக நாம் நல்ல போராடி நாம் சம்பாதித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தினாலும் நம்முடைய நோக்கம் என்பது இந்த உலகத்தோடு முடிவுக்கு வரக்கூடாது.
அதனாலதான் 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அப்போ நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் வைத்திருப்பது இம்மைக்காக மாத்திரம் அல்ல என்று வேதம் சொல்லுது. கர்த்தரை நம்பி நம்ம செழித்திருப்பது தப்பு இல்லை. ஆனால் நம்முடைய நம்பிக்கை இம்மைக்குரியதாய் மாத்திரம் அல்ல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு மறுமை இருக்கிறது, நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. ஹல்லேலூயா. மகிமை ஒன்று நமக்காய் காத்து கொண்டிருக்கிறது. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த நாம் இந்த உலகத்தில் புசிக்கிற உணவு, நாம் உடுத்துகிற உடை, நாம் சம்பாதிக்கிற பணம், நாம் சேர்த்த நிலம், நாம் கட்டின வீடு ஒன்றுக்குமே உதவாது. எதுக்குன்னா நித்தியத்துக்கு. ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் சம்பரமாய் சாப்பிட்டான், நன்றாய் உடுத்தினான், அவன் நல்ல சுகபோகமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தான். ஆனால் நித்தியத்துக்கு போகும்போது அவன் ஒரு பரிதபிக்கப்படத்தக்க ஒரு ஆறுதலற்ற இடத்துல வேதனைப்பட்டான் என்று வாசிக்கிறோம். அந்த இடத்துல இவன் சாப்பிட்ட சம்பரமான சாப்பாடு அங்கே கிடைக்கல. நித்தியத்தில் அவனுக்கு தண்ணி கூட கிடைக்காம வேதனை உள்ள ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தான். அப்போ இந்த உலகத்தில் உள்ள வஸ்திரமோ, இந்த உலகத்தில் நம்ம வாங்கின பொருட்களோ, சம்பாதித்த நிலங்களோ, பணமோ, வஸ்திரமோ, உணவோ, தண்ணீரோ இங்கிருந்து மேலே வராது. உலகமும் அதில் உள்ள எல்லாமே ஒளிந்து போகும். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றையும் கொண்டு போவதில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுது. ஆனால் இந்த நித்திய வாழ்வுக்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டிய நம்முடைய ஆத்துமாவுக்கு இந்த உலகத்தின் ஆகாரத்தை சாப்பிட்ற அதே வேளையில் இன்னொரு ஆகாரம் கண்டிப்பாக சாப்பிடணும். இதை தான் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:4 சொல்லும் பொழுது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தை. அப்போ உலகத்தில் சாப்பிட்ற சாப்பாடை வச்சு இந்த உலகத்தில் உயிர் வாழலாம். ஆனால் வேத வசனமாகிய அவருடைய வார்த்தையை நாம் சாப்பிட்டு நம்முடைய ஆத்துமாவை நாம் போஷிக்கவில்லை என்றால் நாம் நித்தியத்திற்கு ஆயத்தப்படவே முடியாது. நாம் பிழைத்து நாம் தொடர்ந்து ஜீவித்து வாழ முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனால தான் 73ஆம் சங்கீதம் 24 சங்கீதக்காரன் எழுதுறாரு, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை. ஹல்லேலூயா. அப்போ முடிவில் மகிமையில ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னா இந்த உலக ஆலோசனையின்படி நடந்தால் நம்ம முடிவில் மகிமையில போக முடியாது. முடிவிலே மகிமையில போய் ஒரு மனுஷன் போய் நிற்க வேண்டுமானால் கர்த்தருடைய ஆலோசனையின்படி அவன் நடத்தப்பட வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலோசனை என்பது எங்கே வெளிப்படுகிறது? 119ஆம் சங்கீதம் 24 உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. அப்போ உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தும் என்று சொல்லும் பொழுது இந்த ஆலோசனை எங்கிருந்து வருகிறது என்றால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. விசுவாசிக்கிற ஒரு ஆமீன் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. அதனால தான் 19ஆம் சங்கீதம் 7-11 சத்தமாக எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியுமாக்குகிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கேட்டு கை கொண்டு அதன் ஆலோசனைகளை பின்பற்றும் போது நமக்கு கிடைக்கிற பலன் இந்த உலகத்திலே மாத்திரமல்ல,
இந்த ஆலோசனை முடிவில் எங்கே கொண்டு போய் நமக்கு பலன் தரும் என்றால், நித்தியத்தில் கொண்டு போய் என்னை சேர்த்துக் கொள்வீர். யூ வில் ரிசீவ் மீ இன்டு இட்டர்னல் க்ளோரி. இந்த நித்திய மகிமைக்குள்ள என்னை சேர்த்து கொள்ளும்படி இந்த வசனம்தான் நமக்கு உதவி செய்கிறது, நமக்கு ஆலோசனை தருகிறது. இந்த வசனம் தான் நம்மை ஞானிகளாக மாற்றுகிறது. எதற்காக ஞானிகள் என்று கேட்டால், இந்த உலகத்திலே வாழ்வதற்கான ஞானம் மாத்திரமல்ல, நித்தியத்திலே நாம் போய் சேருவதற்கு ஞானிகளாகவும் தேவனுடைய வசனம் நம்மை உருவாக்குகிறது. 119 சங்கீதம் 97 முதல் 105 வாசிங்க. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகளின் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். இப்ப நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வசனம் முடியுது. 105 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. இந்த வசனத்தை மொத்தமா நீங்க படித்தீங்கன்னா அர்த்தம் விளங்கும் உங்களுக்கு. அதாவது உம்முடைய வசனம் தான் எனக்கு ஞானத்தை தருது ஆண்டவரே. உம்முடைய வசனத்தினால் நான் ஆலோசனை பெறுகிறேன். உம்முடைய வசனத்திலிருந்து நான் அறிவை உணர்கிறேன். இந்த வசனம் என்ன செய்கிறது என்றால், நான் போகிற பாதை ஏதோ உலகத்தோடு முடிஞ்சு போகிற ஒரு பாதை கிடையாது. என் வாழ்க்கை இந்த உலகத்தில் நான் மரிக்கிற நாளோடு முடிந்து போகிற ஒரு வாழ்க்கை கிடையாது. இது நித்திய வழி. இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பிட் ஸ்டாப் தான் இது. இந்த உலகத்தின் முடிவு ஒரு தற்காலிகமானது. ஆனால் இது நமக்கு ஒரு நித்தியத்தை திறக்க போகுது. அதாவது என்னுடைய பாதை நித்திய வழியாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். இந்த நித்திய வழியில் என்னை நடத்தி எனக்கு ஆலோசனை தந்து என் கால்களுக்கு தீபமாக என் பாதைக்கு வெளிச்சமாக மாறுகிறது எதுவென்றால் வேறு ஒன்றுமல்ல, தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தையே நமக்கு ஆலோசனை தருகிறது. அப்ப கர்த்தருடைய ஆலோசனையின்படி ஒருவன் நடப்பானால் முடிவில் எங்க போய் சேருவான்? சத்தமா சொல்லுங்க, மகிமையிலே போய் சேருவான். சொல்லுங்க. அதனாலதான் அந்த வசனத்தை மறந்துடாதீங்க. நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். எல்லாரும் வாய்த்திறன் சொல்லுங்க. நீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே. அப்ப முடிவிலே மகிமையில என்னை போய் சேர்க்கிறதுக்கு ஒரு ஆலோசனை இருக்குமானா அது மனுஷ ஆலோசனை வச்சு முடிவுக்கு நம்ம போக முடியாது. மகிமையில முடிய முடியாது. ஒருவேளை இந்த உலகத்தில் வேணா நம்ம வாழலாம், இந்த உலகத்தில் சர்வைவ் பண்ணலாம், இந்த உலகத்தில் மற்றவங்களுக்கு பிரியமா இருக்கலாம், அவங்க ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவங்க விரும்புகிற லக்குகளை நம்ம போய் அடையலாம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய லக்கு இந்த உலகத்தோடு முடிகிறது அல்ல. அவன் மகிமைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறான், நித்தியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறான். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்மேல் அன்பு கூர்ந்து அவர் மரித்ததுக்கு நோக்கமே அவரை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளினார். ஹல்லேலூயா. அப்ப நான் என்னுடைய வாழ்க்கை நித்தியத்துக்கு போகணும். நித்தியத்துக்கு போகணும்னு ஆசை உள்ளவங்க எல்லாரும் ஆண்டவரை ஒரு மைமைப்படுத்தி அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் உண்மையா நான் நித்தியத்துக்கு நேராக நடந்துட்டு இருக்கிறேன் பாஸ்டர்னு சொல்றாங்களோ ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, நடக்கலைன்னா இன்னைக்கு நடக்கிறதுக்கு தீர்மானிக்கணும். இந்த உலகம் புல்லை போடுதுங்க. இந்த உலக வாழ்க்கை பூவை போடுறது, இது உதிர்ந்து போகும். என்றைக்கு ஒரு மனுஷனுக்கு எப்போ முடிவு வரும்னு தெரியவே தெரியாது, எந்த வயசுல வரும்னு தெரியாது. ஆனால் நம்ம பயப்பட வேண்டாம். ஏனென்றால் இந்த வாழ்க்கை அநித்தியமாக இருந்தாலும் நித்தியமான ஒரு வாழ்வை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்காக எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ ஆலோசனை பெறுறோம், எவ்வளோ அறிவை நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனால் இது இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் மகிமையில கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு ஆலோசனை இருக்கு. அந்த ஆலோசனை எங்கிருந்து வருதுன்னு கேட்டா தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் எப்படி நமக்கு அதை தருகிறார் என்றால் தம்முடைய வசனத்தினால் நமக்கு தருகிறார். நல்ல கவனிங்க. தேவ ஆலோசனை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிற ஒரு புறத்துல மனுஷன் தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய ஆலோசனை ரொம்ப பெரிய ஆலோசனையினோ
பெரிய ஞானம்னு அவன் எடுத்து பேசுறத நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். தனக்கு எல்லாம் தெரிந்த மாதிரி மனுஷன் பேசுறான் இல்லையா? அவனுக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தான் இன்னைக்கு உலகத்தில் பேசுறாங்க. எல்லாம் அறிந்து விட்டதாக, எல்லாம் தெரிந்து விட்டதாக, எல்லாவற்றுக்கும் ஆலோசனை கொடுக்கிறவர்களாக அவங்க மாறிட்டாங்க. நீங்க வேதம் முழுவதும் வாசிப்பீங்களானா, the Bible does not accept, acknowledge or appreciate human wisdom. மனுஷனுடைய ஞானத்தை வேதம் அங்கீகரிக்கவும் இல்லை, வேதம் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, வேதம் அதை பாராட்டவும் இல்லை. இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஒருவேளை நம்ம படித்த படிப்பெல்லாம் நமக்கு பெருசாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஞானம் நம்முடைய ஞானத்தெல்லாம் ஒரு நாளும் கௌரவிக்க போகிறது இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரமாக இருக்குமோ உன்னுடைய நினைவுகளுக்கும் என் நினைவும் அவ்வளோ உயரமாக இருக்கு. நீ என்னதான் படித்து உலக ஆலோசனை பெற்றாலும், எவ்வளவு அறிவாளின்னு உலகத்தில் பேர் பெற்றாலும், தேவனுக்கு முன்பாக நீ பைத்தியமாக தான் இருக்கன்றதை மறந்துடாது. அதனால தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் வாசிக்கும் பொழுது, ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக, இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படி பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும், ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. ஏன் இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கு தெரியுமாங்க? நம்ம பெரிய ஞானம், புத்தி, அறிவு என்னென்னமோ பேசுகிறோமே, இது எல்லாமே எது வரைக்கும் தான் ஒரு மனுஷனை கொண்டு போவோம்னா, இந்த உலக வாழ்க்கைக்கு முடிவு வரைக்கும் தான் அவனை கொண்டு போவோம். பணம் சம்பாதிக்க வைக்கும், பொருள் சம்பாதிக்க வைக்கும். அவன் அநேக கண்டுபிடிப்புகள் செய்து வாழ்க்கையை லகுவாக்கும், வாழ்க்கையை வசதியாக வாழ வைக்கும். ஆனால் இந்த உலகத்தில் அவன் இவ்வளவு ஞானத்தை வச்சு சம்பாதிச்ச பணம், பொருள், செல்வம், ஆஸ்தி எல்லாத்தையும் இந்த உலகத்தை விட்டு ஒரு சின்ன தூசியை கூட எடுத்துட்டு போகிறது உதவாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, நீ இவ்வளவு ஞானின்னு உன்னை மேன்மை பாராட்டிக்கிற, இவ்வளவு சாதிச்சேன் மேன்மை பாராட்டுற, இவ்வளவு ஆலோசனை பெற்றேன் மேன்மை பாராட்டுற, இவ்வளோ படிச்சுட்டேன், நான் இவ்வளோ பட்டம் வாங்கிட்டேன் மேன்மை பாராட்டுற. ஆனால் நீ சம்பாரித்து படித்து நீ சேர்த்து நீ கொண்டு வந்த எல்லாம் அந்த உலகத்தில் விட்டு நிர்வாணியாக தான் நீ போகணும். அதனால நம்முடைய ஞானம் இந்த உலகத்தில் சம்பாதிப்பதற்கும் சாப்பிட்றதற்கும் நம்ம சேர்க்கறதுக்கும் சுகமாக வாழ்றதுக்கும் பயன்பட்டாலும் இது நித்தியத்துக்கு என்ன செய்யாது? உதவாது. எப்படி ஆண்டவர் மனுஷ ஞானத்தை, உலக ஞானத்தை ஆண்டவர் பைத்தியமா பார்க்கிறாரு, அதை நீ பற்றி கொள்ளாதே என்று சொல்லுகிறார். அதை பற்றிக்கலாம் வாழாதப்பா, இந்த ஆலோசனையை பிடிச்சுக்கிட்டே நீ ரொம்ப பெருமையா நிற்காத. அநேக வசனங்கள் சொல்லலாம். நீதிமொழிகள் 28:26, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். தன்னையே நம்பிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? தன்னுடைய இருதயம், தன்னுடைய ஆலோசனை, தன்னுடைய ஞானம், தான் புத்தி, தான் அறிவு. பைபிள் சொல்லுது நீ முட்டாள்னு சொல்லுது, நீ மூடன், உன்னுடைய ஞானம் எல்லாம் பைத்தியம் தான் சொல்றார் ஆண்டவர். நமக்கு ரொம்ப தெரிந்த பழக்கமான ஒரு வசனம், மனப்படமாக கண்டிப்பாக படிச்சிருக்க வேண்டிய ஒரு வசனம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். 7ஆம் வசனம், நீ உன்னை ஞானி என்று நினைக்க கூட நினைக்காத. நீ படிச்சுட்ட, நீ பட்டம் வாங்கிட்ட, நீ பெரிய உலகத்தில் சாதிச்சிட்டன்னு பெரிய ஞானி நினைச்சு கூட பார்த்துறாதப்பா, நினைச்சு கூட பார்த்துறாத. அந்த ஞானத்தின் மேலே ட்ரஸ்ட் பண்ணாத. Do not lean on your understanding, அல்லது don't depend on your understanding. நான் சொல்லுகிறதுக்காக வருத்தப்படாதீங்க. நீங்கள் என்ன பட்டம் வாங்கியிருந்தாலும் இன்றைக்கு தேவனுக்கு முன்பான பட்டம்லாம் பைத்தியன்றதை மறந்துடாதீங்க. சில பேருக்கு சொல்கிறதுக்கு அது எப்படி பசுறது? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணேன் தெரியுமா. நான் கூட பட்டம் வாங்கினவன் தான், நான் 2 பட்டம் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் தைரியமாக கையை உயர்த்தி சொல்லுவேன், நான் படித்த பட்டம் எல்லாம் தேவனுக்கு முன்பாக பைத்தியம். சொல்கிற விரும்புகிறவனை கையை உயர்த்தி சொல்லுங்கள், நான் படித்த பட்டம் தேவனுக்கு முன்பாக பைத்தியம். இந்த உலகம் கொடுக்கிற எல்லா ஆலோசனையும் தேவனுக்கு முன்பாக பைத்தியம். அதை நம்பாதேன்னு கர்த்தர் சொல்றார். இதை நம்பி நீ நித்தியத்துக்கெல்லாம் போயிடலாம், மகிமையில போய் சேர்ந்துடலாம் நினைக்காதப்பா. கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்கிறவன் தான் முடிவிலே மகிமையில போய் சேர முடியும். நீதிமொழிகள் 12:15, மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும்,
தன்னுடைய பார்வையில் அச்சீவ் பண்ண மாதிரி ஒருவனை தூண்டுறது என்னன்னு கேட்டால் இந்த உலக ஞானம். ஆனால் பைபிள் சொல்லுது அது மதீனம். 26ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 12, தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாக இருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கி எப்பொழுதும் இல்லாத அளவு ஜனங்கள் தங்க ஞானத்தை பற்றி, தங்க அறிவை பற்றி, தங்களுடைய ஆலோசனையை பற்றி மிகுந்த பெருமை உள்ளவர்களாக இருக்காங்க. நான் சொல்கிறது பட்டம் படித்தவங்களை மாத்திரம் நான் சொல்லலை. இன்றைக்கி சின்ன பாலகர் கூட ரொம்ப பெருமையாக இருக்கிறாங்க, ரொம்ப பெருமையாக இருக்காங்க. ஐயோ, எனக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை, எங்கள் டேடி மம்மி கூட தெரியாது, எனக்கு தான் தெரியும். நான் உலகத்தையே அறிந்து வைத்திருக்கிறேன். மொபைல் ஃபோனை கையில் வச்சுட்டு அவன் பண்ணுற பந்தா என்ன பந்தா பண்ணுறாங்க, அவனுக்கு எதாவது ஆலோசனை சொல்ல முடியுதா? எல்லாம் எனக்கு தெரியும்ன்றாங்க. யாருன்னா 5 வயசு பிள்ளை இப்போ சொல்லுது, எல்லாம் எனக்கு தெரியும். பைபிள் சொல்லுது, இந்த உலக ஞானத்தை பற்றி மேன்மை பாராட்டாதப்பா, அதை நம்பாதப்பா, அதை சார்ந்து கொள்ளாத. இந்த உலக ஞானம்லாம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது, அதை மறந்துடாத. எப்போ தெரியுமாங்க ஒரு மனுஷன் இந்த உலக ஞானத்தை பிடிச்சிக்கிட்டு தன்னை பெரிய ஞானின்னு எப்போ நினைப்பான் தெரியுமா? அவனை தூண்ட பண்ணுகிற ஒரு வார்த்தையை உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், தயவுசெய்து கவனிங்க. நீதிமொழிகள் 28:11 பாருங்க. ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான். அப்போ ஒருவனை தாம் பார்வையிலே தன்னை ஞானின்னு காட்ட வைக்கிறதுக்கு தூண்டுற காரியம் என்னன்னு கேட்டால் அவனோட ஐஸ்வர்யன்றதை மறந்துடாதீங்க. When somebody becomes rich, they think they've got it all. They think they're very wise. என்றைக்கு ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவானா மாறுறானோ அவனுக்கு எழும்புகிற ஒரு பெருமை என்னன்னு கேட்டால், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எந்த ஆலோசனையும் தேவையில்லை, நான் எல்லாம் படிச்சுட்டேன், எல்லாம் தெரிஞ்சுட்டேன். அதனால் பாருங்கள், இன்றைக்கி பேட்டி எடுக்கிறது கூட யாரை தான் பேட்டி எடுப்பாங்க? ஏழையெல்லாம் பேட்டி எடுக்க மாட்டாங்க, பெரிய பணக்காரனை தான் பேட்டி எடுப்பாங்க. அந்த பணக்காரன் பேசுகிறத கேட்டிருக்கீங்களா? என்னமோ உலகத்தையே இவன் வளைச்சு கையில் போட்ட மாதிரி. ஆனால் நடத்துறது என்னமோ ஒரு பிரியாணி பிஸ்னஸாக இருக்கும், நடத்துறது என்னமோ ஒரு துணி பிஸ்னஸாக இருக்கும், நடத்துறது என்னமோ ஒரு சின்ன ஒரு கடை வச்சுருப்பான், ஒரு வியாபாரம் பண்ணுவான். ஆனால் அவன் பேசுகிற பேச்சை கேட்டிங்கன்னா ஐயோ, உலகத்தையே அறிஞ்சிட்ட மாதிரி பேசுவாங்க. ஏன் இந்த நிலை அவனுக்கு வருகிறதுன்னு சொன்னால், ஐஸ்வர்யம் வரும்போது ஒரு மனுஷன் என்ன நினைப்பான் தெரியுமா? தான் சுய புத்தியை விட உலகத்தில் வேற புத்தியே இல்லைன்னு நினைப்பான். இந்த பெருமை எல்லாரையும் தாக்கும், இந்த அகந்தை எல்லாரையும் தாக்கும். நான் ஐஸ்வர்யம்னு சொல்லும்போது தயவுசெய்து பணத்தில் மட்டும் ஐஸ்வர்யம் நினைக்காதீங்க. இந்த உலகத்தின் பல இடங்களில் வெற்றி பெற்றவர்கள், படிப்பில் சாதித்தவர்கள், பணத்தை ஏராளமாய் சம்பாதித்தவர்கள், பலவிதமான கண்டுபிடிப்புகளை பிடித்தவங்களுக்குள்ள இந்த ஒரு பெருமை வரும். என்ன பெருமை? என் பார்வைக்கே நான் ரொம்ப ஞானவான், ஐ எம் so wise in my own eyes. தன்னுடைய பார்வையில் தன்னையே ஞானியா நினைச்சு தன்னுடைய அறிவை சார்ந்து கொள்வது மிக மிக ஆபத்தான ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும். வேதவசனம் இதை குறித்து சொல்லும் பொழுது ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20 முதல் 21 வசனங்களை பாருங்கள். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்புனும் தித்திப்பை கசப்பும் என்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. யாருப்பா இது இப்படி சொல்றது? இவ்வளோ பெரிய அறிவாளி யாருப்பா? இருளை வெளிச்சம்னு சொல்றான், வெளிச்சத்தை இருள்ன்றான், கசப்பை தித்திப்புன்றான், தித்திப்பை கசப்புன்றான், நன்மையை தீமைன்றான், தீமையை நன்மைன்றான். யாருப்பா இந்த அறிவாளி? இப்படிப்பட்ட முட்டாளி யாருப்பா அப்படின்னு கேட்டால் அடுத்த வசனம் வாசிக்கணும். 21ஆம் வசனம். தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இவன் பரிதாப நிலை இதாங்க. தான் கண்ணிலே தான் பெரிய ஞானி நினைச்சிட்டான் பாருங்க. அவன் புத்தி எங்கே கொண்டு போய் அவனை பெருமையில் விடும்னா, அவன் இல்லாததை இருக்கிறது என்றும் இருக்கிறத இல்லாதது என்றும் சாதிப்பான். அவன் புத்தி கெட்டு போய் பைத்தியமாக தான் அலைவான். இந்த உலக ஆலோசனையை நம்பாதீங்க, அதை சார்ந்து கொள்ளாதீங்க, அதன்படி வாழாதீங்க. இந்த உலக ஞானத்தை பற்றி கொண்டு உலக ஆலோசனையின்படி போகிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்றால், பெருமை உள்ளவன் மாத்திரமல்ல, தன்னுடைய பணத்தை நம்புகிறவன் மாத்திரமல்ல. இந்த உலக ஞானம் என்று வேதம் சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், சங்கீதம் 10:4, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகளில் எல்லாம்
தேவன் இல்லை என்பதே. இவன் ஏங்க தீமையை நன்மைன்னும் நன்மையை தீமைன்னும் இருளை வெளிச்சம்னு சொல்லி வெளிச்சத்தை இருளுன்னு சொல்றானே, இவனுக்கு எங்கிருந்து இந்த புத்தி கெட்டு போச்சுன்னு கேட்டா, இவன் ஆலோசனையில யார் இல்லைன்னு கேட்டா கர்த்தர் இல்லையா. அவன் புத்தியில தேவன் இல்லைங்க. உங்களுக்கு தெரியுமாங்க, இந்த காலத்துல எப்பொழுதும் இல்லாத அளவுல கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவர்கள் பெருகி கொண்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, நிறைய ரட்சிக்கப்பட்ட குடும்பங்கள்ல நிறைய பிள்ளைங்க இதுக்கு விழுறாங்க போய். they are their own measuring scale, they become wise in their own eyes. தங்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் ஞானிகளாக தோன்றி தேவன் அவருடைய நினைவுகளிலே இல்லை. இன்றைக்கு தேவன் ஒரு பைத்தியமா பார்க்குறாங்க, தேவன் அவசியமற்றவரா பார்க்கிறாங்க. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் பாருங்க. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்திருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாத வைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையிலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்க. இது பெரிய வார்னிங். இது நல்லா கவனிங்க. இன்றைக்கு உலகம் தன்னுடைய ஞானத்தை வைத்துக்கொண்டு மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, இந்த உலக ஞானம்லாம் தேவன் பைத்தியம் பாயுது, இதை வைத்து உன் வாழ்க்கையை வாழ்ந்துடாத. கர்த்தருடைய வசனமே உன் பாதைக்கு தீபமாக உன் வழியில வெளிச்சமா இருக்கட்டும். அவருடைய ஆலோசனையின்படி நீ நட. மனுஷ ஆலோசனை சார்ந்து கொள்ளாத, மாம்ச ஆலோசனை சார்ந்து கொள்ளாத. இப்படி சார்ந்து கொள்ளும்படி யாராவது உன்னை தூண்டுவார்களானால் உனக்கு ஆண்டோர் வைத்திருக்கிற நித்திய கிரீடத்தை நீ இழந்து போகாம இருக்க ஜாக்கிரதையாயிரு. நீ மகிமைக்கு வரமாட்ட, நித்தியத்துக்கு வரமாட்ட, வஞ்சிக்கப்பட்டு போவாய். இன்றைக்கு தேவ சபைக்கு ஆவியானவர் கொடுக்கிற ஒரு பெரிய எச்சரிப்பு. உலக ஞானத்தை நம்பி ஏமாந்து போயிடாதப்பா. மாம்ச ஞானத்தை பார்த்து ஏமாந்து போயிடாத. தன்னுடைய பார்வையிலே தன்னை பெரிய ஞானி என்று பேசிக் கொண்டிருக்கிறவனுக்கு பின்னால போயிடாத. உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நான் மகிமைக்கு வரணும், நான் மகிமைக்கு வரணும், உம்முடைய ராஜ்யத்தை வந்து சேரணும். ஹல்லேலூயா. அதை நான் சேர வேண்டுமானா என் ஞானத்தையோ மனுஷ ஞானத்தையோ உலக ஞானத்தையோ மாம்ச ஞானத்தையோ பற்றி கொண்டு முடிவில் கிரீடத்தை இழந்து போகக்கூடாது. என் வாழ்க்கை நித்தியத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஓட்டம் இந்த உலகத்தோடு முடிகிற ஒரு ஓட்டம் அல்ல. நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. அதற்கு உம்முடைய ஞானம் வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தினால் எனக்கு உண்டாகிற ஆலோசனை, உம்முடைய சாட்சிகளால் எனக்கு கிடைக்கிற ஆலோசனை, அதை நான் பற்றி கொள்ளுவேன். அப்பா, உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயப்படு, தீமையை விட்டு விலகு, கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடு. உன் ஞானத்தினால கெட்டு போகாத. ஆண்டவரே, என் நித்திய வாழ்வுக்கு நீர் வைத்திருக்கிற தேவ ஆலோசனைக்கு செவி கொடுக்க எனக்கு கிருபை தாரும். நல்ல கவனிங்க, 3 முக்கியமான காரியங்களை நீங்களோட பேச போறேன். 3 very important things. இந்த உலக ஞானத்தை குறித்து நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டிய 3 காரியம். இந்த உலக ஞானத்தை இந்த 3 இடங்களில் கண்டுபிடிக்கலாம். இதை 3ஐ குறித்து எச்சரிப்பாக இருக்கணும். முதலாவது, ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21, 22. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று எண்ணியும் அல்லது சொல்லியும் எப்படி மாறிட்டாங்க? பைத்தியக்காரனான. இப்போ நம்ம தொடர்ந்து இந்த வசனங்களை படிக்க போகிறோம். இதில் நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான குறிப்பை மட்டும் எழுதுங்க, அதுக்கப்புறம் நான் விளக்குறேன். அதை நம்பர் 1, beware of any wisdom that alters God's order. இங்கே பாருங்க, ஒரு கூட்டம் இருந்தாங்க, தேவனை அறிஞ்சாங்க, ஆனால் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலை, அவரை மகிமைப்படுத்தலை. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னு சொன்னால்,
தங்களை ஞானின்னு சொல்லிட்டாங்களாம், தங்கள் சிந்தனைகளில் வீணராயிட்டாங்க, உணர்வில்லாத அவங்க இருதயம் இருள் அடைஞ்சிருச்சு. இந்த மக்கள் ஏங்க தங்களை ஞானின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரனா அலையிறான், இருண்ட வாழ்க்கைக்குள்ள போயிட்டான், சிந்தனையினாலே வீணா போயிட்டான்னு ஏங்க பைபிள் சொல்லுது? என்னங்க அவன் தப்பு பண்ணா? தன்னையே ஞானின்னு நினைச்சிட்டு தான் அறிவை பற்றி ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருந்தவன் செய்த வேலை அவனை எங்க கொண்டு போய் நிறுத்துச்சுன்னு சொல்றேன். 2 காரியம். 1 23ஆம் வசனம். இப்ப வாங்க, ரோமர் 1:23. இவங்க தங்களை ஞானின்னு சொல்லிட்டு அவங்க செய்த வேலையை பாருங்க. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அப்போ இங்க ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லுதுன்னு சொன்னா, கடவுளை வணங்குறத என்னவா மாற்றிட்டாங்கன்னா சிலை வழிபாடாக மாத்திட்டாங்க. கடவுளை அவங்க என்ன செய்தாங்கன்னா மனிதர்களுக்கு ஒப்பாக, பறவைகளுக்கு ஒப்பாக, மிருகங்கள் வழியாக அவங்களுடைய உருவத்தை செஞ்சு, மனுஷ உருவம், மிருக உருவம், பறவைகள் உருவத்தை செய்து அதை வழிபட்டாங்களாம். ஜீவனுள்ள தேவனாகிய சிருஷ்டிகரை மறந்து சிருஷ்டியை சேவிக்க போயிட்டாங்க. இது யார் செய்த வேலைன்னு கேட்டா முட்டாள்கள் செய்த வேலைன்னு நினைக்காதீங்க. தங்களுடைய கண்களிலே பெரிய ஞானி நினைச்சாங்க பாருங்க, அவங்க செய்த வேலை தான் இது. தேவனை தங்களுடைய சிந்தனைகளிலே கொள்ளாமல் தங்கள் கண்களிலேயே பெரிய ஞானிகள் நினைச்சாங்க பாருங்க, அவங்க செய்த வேலை இது. அவங்க லைஃப் விக்கிரக ஆராதனைக்கு நேராக திரும்பினது. 2வது முக்கியமான வார்த்தை. இப்ப எல்லாரும் என்ன வாசித்து கவனிக்கணும். 24-25 பாருங்க. அதி நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இந்த அசுத்தம் என்னன்றதை 26ஆம் வசனத்திலிருந்து படிக்கணும். இப்ப சபை இது தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். வாலிப பிள்ளைங்க தெரிந்து கொள்ளணும். 26 பாருங்க. இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தப்படியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்திற்கு விரோதமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை. இது யார்ப்பா செய்தா இந்த வேலை? யார் செய்தா இந்த வேலையை? தங்களை பெரிய ஞானின்னு சொல்லிட்டான் பார்த்தீங்களா, பெரிய பட்டம் படித்தவன், உலக அறிவில் வளர்ந்துட்டவன் சொல்கிறான் பாருங்க. அவன் செய்த கேடு என்னன்னா, 2வது இச்சைகளுக்குள்ளே போனானா. தங்கள் சரீரத்தை எவ்வளவு அவலட்சணமாக பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்துகிறான். இன்றைக்கு ஒரு காலம் இருந்தது போல இப்போ மறைக்கப்பட்டதாக இது இல்லை. இன்றைக்கு கே ப்ரைடு, லெஸ்பியன் ப்ரைடுன்றது பப்ளிக்காக இன்றைக்கு நடக்கிறது. நம்ம நாட்டில் இது பெருகி கொண்டு வருகிறது. அநேக வாலிபர்களுக்குள்ளே இது பற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கல்லூரிகளுக்குள்ளே, இன்றைக்கு சென்னையில் இது நடக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? அநேக வாலிப பிள்ளைங்க, கல்லூரிக்கு போகிற பிள்ளைங்க இதில் சிக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஆணும் பெண்ணும் லவ் பண்ணாங்கன்றதே ஒரு பெரிய குற்றமாக பேசினாங்க. இன்றைக்கு ஆணும் லவ்வர்ஸாக இருக்காங்க, பெண்ணும் லவ்வர்ஸாக இருக்காங்க. இந்த அருவருப்பு எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டால், தன்னையே ஞானி நினச்சிட்டான் பாருங்க, தேவனற்ற சிந்தனையோடு வாழ்ந்தான் பாருங்க, அவனுக்கு வந்த கேடு இது. கர்த்தர் அவனை எல்லாம் அருவருக்கு ஒப்பு கொடுத்தாராம். போ, நீ அந்த கருத்தை தானே விரும்பின. நான் வெளிச்சத்தை காட்டினா வெளிச்சத்தை இருள்னு சொன்னேன், நான் இனிப்பை காட்டா அது கசப்புன்னு சொன்னேன், நான் வழியை காட்டினா அதை வழி இல்லைன்னு சொன்னேன், என்னுடைய ஞானத்தை நீ அசட்டை பண்ண, என் ஆலோசனை நீ வேண்டான்னு சொன்னேன். சரி, உன் இஷ்டத்துக்கு நீ போ என்று விட்டார். அவன் எங்கே போனான்னு கேட்டால், அவனுடைய இருதயமே இருள் அடைந்து அவன் சிந்தனையெல்லாம் வீணானதாய் மாறி அருவருப்பானதை செய்தான். அல்லது இன்னொரு விதமாய் சொன்னால், தேவன் ஒரு நியமனத்தை வச்சிருக்கிறார். ஆதாம் என்கிற ஒரு ஆணை உண்டாக்கினார். அவனுக்கு துணையாக இன்னொரு ஆதாம் ஆண்டு உண்டாக்கல. யாரை உண்டாக்கினார்? ஏவாள் என்ற ஒரு பெண். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை உண்டாக்கினவர்
அவனை ஆணும் ஆணுமாக உண்டாக்கல, பெண்ணும் பெண்ணுமாக உண்டாக்கல. எப்படி உண்டாக்கினாரு? அவனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அப்போ தேவன் நியமித்த மேரேஜ், தேவன் நியமித்த திருமண உறவு என்பது ஆணுக்கும் ஆணுக்கும் நடக்கிறது இல்லைங்க, பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிறது இல்லை. ஒரு ஆணுக்கு ஒரு பெண். இதை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயமே அருவருப்புக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஓரினை சேர்க்கை உள்ளவர்கள் இன்றைக்கு பாஸ்டர்ஸாக வெளிநாடுகளிலே அவங்க இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. அது அபிஷேகம் இல்லைங்க, அது அருவருப்பது, அது துன்மார்க்கம். தேவனுக்கு முன்பாக அது பயங்கரமான ஒரு பாவம். இந்த அசுத்தத்தில் இன்றைக்கு சபைகள் உள்ளே போய் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவில் ஓரினை சேர்க்கைக்காரர்களுக்கு சபை நடக்கிறது தனியா. இன்றைக்கு ஓரின சேர்க்கைக்காக திருமணங்கள் ஆலயங்களுக்குள்ளே நடக்கிறது. இதை பைபிள் ஒரு நாளும் ஆமோதிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. பைபிள் இதை அருவருப்பு என்று சொல்லுகிறது, இதை கெடுத்துக் கொள்வது என்று சொல்லுகிறது. இந்த அசுத்தம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டா, தேவனுடைய ஆலோசனையை கேட்காம தன்னை ஞானின்னு சொல்றான் பாருங்க, அவனுக்கு வர்ற இருள் தான் இது. இந்த இருளுக்கு நம்ம விலகி இருக்கணும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். Beware of a wisdom that alters God's order. தேவனுடைய நியமனம் என்னவோ அந்த நியமனத்திற்கு எதிராக ஒரு மனுஷன் தான் சரீரத்தை பயன்படுத்தும் போது அது ஞானம் அல்ல, அது பைத்தியம். அது தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுக்கு விரோதமான பாவம். தன்னைத்தான் ஏன் ஒருவன் ஞானியாக எண்ணக்கூடாது தெரியுமா? தன்னைத்தானே ஞானியாக எண்ணி தேவனை தன்னுடைய சிந்தனைகளிலிருந்து விலக்கிறான் பாருங்க, அவனுக்குள்ள எல்லா இருளையும் பிசாசு கொண்டு வர ஆயத்தமா இருக்கிறான். அன்றைய நாட்களிலே சோதோம் கோமோராவில் நடந்த அதே பாவம் இன்றைக்கு நடக்குது. அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். தேவ தூதர்கள் இந்த லோத்தினுடைய குடும்பத்தை அவங்க விடுவிக்கிறதுக்காக வந்த பொழுது ஆண் மக்கள் போல அவங்க வெளியே தெரிந்தாங்க, அவங்க ரூபம் உள்ளவங்களா இருந்தாங்க. இந்த லோத்து வாழ்ந்த அந்த சோதோமின் மக்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? அவன் சொன்னதும் தப்பு தான். இந்த ஜனங்கள் வீட்டை மோதின உடனே, என் பெண்ணை வேணா தர்றேன்னா அந்த ஆணை கொண்டு வா. யார் கேட்குறா? ஆண்கள் கேட்குறாங்க. அவர்களோடு நாங்கள் ஐக்கியப்படணும். என்ன அருவருப்புங்க! வேதம் சொல்லுது, கர்த்தர் அந்த பாவத்தை ஒரு நாளும் ஆண்டவர் அனுமதிக்கலை. This is not a right. This is a rebellion against God. Gay rights is a rebellion against God. Please understand that. Let's be clear on this fact. ஓரின சீர்க்கை என்பது உன்னுடைய உரிமை அல்ல. தேவனுக்கு விரோதமாக நீ எழுப்பும் போராட்டம் அல்லது தேவனுக்கு விரோதமாக நீ காட்டும் முரட்டாட்டம், அது பாவம். மறந்து விடாதே. பைபிள் படி அது தப்பு, அது பாவம், அது அக்கிரமம், அது உரிமை அல்ல, அது அருவருப்பு, அது ஒரு துன்மார்க்கம். இதை நீங்க உங்க காலேஜஸ்ல பாப்பீங்க, உங்க ஸ்கூல்ஸ்ல பாப்பீங்க. இன்னைக்கு அது பரவி கொண்டிருக்கிறது. சபையை எச்சரிப்பாயிரு, வாலிபனை எச்சரிப்பாயிரு, எச்சரிப்பாயிரு. தேவனுடைய ஞானத்தையும் அறிவையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இந்த இருளுக்குள்ளே செல்லும். தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு காலத்தில் வெளிநாடுகளில் நீங்க ரோட்ல பிள்ளைங்களை கூட்டு நடக்க முடியாதுங்க. பார்க்கில் நீங்க நடக்க முடியாது தெரியுமா? ஆணும் பெண்ணும் முத்தம் கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. அருவருப்பு. இன்றைக்கு நம்ம நாட்டில் அது பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதற்கு தனியாக கூட்டங்கள், இதற்கு ஏராளமான பணம் அவர்கள் கொடுக்கப்படுகிறது. அதனால் இன்னைக்கு ஆபீசஸ்க்குள்ள எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமாங்க, ஒரு காலத்தில் ஹீ ஷீ 2 ஜெண்டர் தான் இருந்துச்சு, ஆண் பால் பெண் பால். இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்போ தே, ஹீ ஷீ தே. தேனா என்னன்னா ஆணும் கிடையாதான் பெண்ணும் கிடையாதான். பெண்ணு தன்னை ஆணா நினச்சிக்கிறானா, ஆணு தன்னை பெண்ணா நினச்சிக்கிறானா.
என்னங்க இது அருவருப்பு? என்ன அருவருப்பு இது? இது நம்முடைய தேசத்தில் பற்றி கொண்டிருக்கிறது. சபையை நீ விழிப்பாயிரு, வாலிபனே விழிப்பாயிரு, அவளை சிக்கிக் கொள்ளுவாய். தேவன் ஞானத்தை அருவருக்கிற, தேவனுடைய ஆலோசனை வேண்டாம் என்று சொல்லுகிறவன் தேவன் வைத்த நியமனத்தை உடைக்கிறான் அல்லது திருப்புகிறான். வேதம் சொல்லுது, இவர்கள் ஆண்டவர் தப்ப விட மாட்டாராம். தப்ப விட மாட்டார். ரைட் சவனை பிடிச்சிட்டு கொடியை பிடிச்சிட்டு போகலாம், ஆனால் ஒரு நாள் கோபாக்கினை இறங்கி வருது. மறந்துடாதீங்க, சோதோம் கொமோராவின் பாவத்தை தேவன் கண்டு தப்ப விடாத தேவன் இந்த நாட்களில் எச்சரிக்கிறார். இதற்கு ஒரு கோபாக்கினை இறங்கி வருது. சபை எச்சரிப்பா இருக்கணும். ஸோ எந்த ஞானத்து பின்னாடி நம்ம போயிடக்கூடாதுன்னு சொன்னா, தேவனுடைய ஒழுங்கை மாற்றுகிறாங்க பாருங்க, அந்த ஞானத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாது. இது நான் சொல்றது தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாத்திரம் இல்லை, குடும்பத்திற்குள்ளேயும். இன்னைக்கு புது புது கலாச்சாரங்கள் உள்ள வந்து கொண்டிருக்கிறது. குடும்பங்களுக்குள்ள உலகத்தை பற்றி பிடிக்குது. இன்னைக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற இதெல்லாம் மாறி போய் இப்போ என்னென்னமோ அருவருப்புகள் நடக்குது. தேவன் வைத்த நியமனத்திற்கு விரோதமாக கிரியை செய்வது தேவ ஞானம் அல்ல. அது உலக ஞானம், மாம்ச ஞானம், மனுஷ ஞானம். அதற்கு விலகிரு. ரெண்டாவது, எந்த ஞானத்திற்கு விலகி இருக்கணும் என்று கேட்டா, beware of a wisdom that approves those against God's order. தேவனுடைய ஞானத்திற்கு விரோதமாய், தேவனுடைய நியமனத்திற்கு விரோதமாய் செயல்படுபவரை ஏற்றுக்கொள்ளும் ஞானமும் தேவ ஞானம் அல்ல. திரும்ப சொல்றேன், தேவனுடைய நியமனத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கப்படுகிறவர்களும் தேவ ஞானத்தினால் நடத்தப்படுகிறவர்கள் அல்ல. Beware of any wisdom that approves those against God's order. தேவனுடைய நியமனத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களை ஏற்றுக்கொள்றாங்க பாருங்க, அவர்களும் தேவ ஞானம் உள்ளவர்கள் அல்ல, உலக ஞானத்தின்படி நடக்கிறாங்க. First I said we should not alter God's order. Number two, we should be careful not to approve those who break God's order. தேவனுடைய நியமனத்தை உடைக்கிறவர்களை அங்கீகரிப்போமானால், ஏற்றுக்கொள்வோமானால், நாமும் பெரும் பாவத்திற்கு நாம ஈடுபடுவோம் என்பதை மறந்து போகக்கூடாது. வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 32 வாசிக்கும் போது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அருவருப்புகளை செய்கிறவளுக்கு பரலோகம் கிடையாது. பரலோகத்தை மறந்துருங்க, நித்திய ஜீவனை மறந்துருங்க. நரகமே அன்றி வேறு ஒன்றுமில்லை. இந்த அசுத்த பாவங்களில் ஈடுபடுற யாரா இருந்தாலும் நரகமே உனக்கு, பரலோகம் கிடையாது. உனக்கு நியாய தீர்ப்பு இருக்கு என்று இவங்க அறிஞ்சிருக்காங்களாம். அறிந்திருந்து என்ன செய்யறாங்க இப்ப பாருங்க, 32 2வது பகுதி. அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார். இது செய்யறது தப்பு, இது தேவனுடைய நீதிக்கு விரோதமானது அப்படின்னு நம்ம அறிஞ்சிட்டா பத்தாது. இப்படிப்பட்ட மனிதர்களோடு பிரியமா நடந்தீங்க, அவர்கள் பக்கத்தில் போய் உட்காந்தீங்க, அவர்களோடு பழக ஆரம்பிச்சிங்க, அவர்கள் செய்கிறது, அவங்க நடப்பிக்கிறது, பேசுறது எல்லாத்தையும் நீங்க உரிமைன்னு ஏற்றுக்கொண்டீங்க, நீனும் அதே பாவிதான். உனக்கு நியாய தீர்ப்பு வருது. ஜாக்கிரதையா இருங்க. இந்த வார்த்தையை நான் பேசுறது ரொம்ப பயத்தோட பேசுறேன். இதை போன்ற பாவங்களை செய்கிறவர்களை நீங்க பார்த்துட்டு அவங்கள அங்கீகரிச்சு அவர்களுக்கு நீங்க ஆதரவு தெரிவிப்பீர்களானால் you are equally liable. திருடுறவன் மாத்திரம் பிடிக்கப்பட மாட்டான், திருடுறதுக்கு ஆதரவு கொடுக்குறான் பாருங்க, அவனும் பிடிக்கப்படுவான். தீவிரவாதி மாத்திரம் பிடிக்கப்பட மாட்டான், தீவிரவாதம் செய்யறதுக்கு ஆதரவு கொடுக்குறான் பாருங்க, அவனும் சேர்த்தே பிடிக்கப்பட்டு உள்ள போடப்படுவான். இது சட்டம், இதான் நியதி.
ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்கிறது மாத்திரம் இல்லை, இதை செய்கிறவர்களுக்கு மேல நீ பிரியம் வைத்திருக்கிற பத்தியா, நீனும் ஜாக்கிரதையாரு. அப்படின்னா அர்த்தம் என்ன? நீ எதிர்ப்பே தெரிவிக்கல, அதெல்லாம் ஆதரிச்சுட்டு உட்காந்துருக்க. எச்சரிப்பாரு, எச்சரிப்பாரு. ஆண்டவருடைய பிள்ளை யாரா இருந்தாலும் சரி, நீ தேவனுடைய பட்சத்தில் நிக்கிறனா தேவ பட்சத்தில் நில்லு. அங்க போயிட்டு கே ரைட்ஸ் பரேட்ல போய் நிக்காத. புரியுதா நான் சொல்றது? காலேஜில் வந்து எல்ஜிபிடிக்யூன்னு பூச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ எல்லா இடத்துலையும். எல்லா இடத்துலையும் அருவருப்பான பாவங்களை செய்கிறவங்களை எல்லா இடம் உலக விடுறாங்க. அவங்க பெரிய இடங்கள்லேருந்து சின்ன இடங்கள்லேருந்து முதியோர்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாம் இந்த பாவத்துக்குள்ள எல்லாம் போய் இறங்கி உட்காந்துருக்கான். அவங்களுக்கு உட்காந்து ஆதரவாக கடிதம் போடுறது, ஆதரவாக மெயில் அனுப்புறது, ஆதரவாக வார்த்தைகளை போடுறது, ஆதரவாக போஸ்ட் போடுறது, ஆதரவாக ரெயின்போ சிம்பிள் அனுப்புகிற ஆளா நீ இருந்தா உனக்கும் நரகம்தான், உனக்கும் மரணம். தப்பிக்கவே முடியாது. நீ ஆதரவு தெரிவிக்காதே, எதிர்ப்பை தெரிவி. தேவன் வைத்த நியதிக்கு விரோதமாக நீ செயல்பட்டு எந்த பாவத்தில் ஈடுபட்டாலும் அதற்கு மரணம் வருது, கோபாக்கின வருது. கர்த்தர் எச்சரிக்கிறார். First I said, beware of any wisdom that alters God's order. தேவனுடைய நியமனத்திற்கு விரோதமாக செயல்படுகிற எந்த ஒரு ஞானமும் தேவ ஞானம் அல்ல. இரண்டாவது, beware of any wisdom that approves those who are against God's order. தேவன் நமக்கு வேதத்திலே சொல்லி கொடுத்திருக்கிற இந்த நியமனத்திற்கு விரோதமாக செயல்படும் எந்த ஒரு ஒழுங்கையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் தேவ ஞானம் உடையவர்கள் அல்ல. நம்பர் 3, write it down please, write it down. Beware of any wisdom that associates with these sinful people. இந்த பாவ அக்கிரம செயல்களை செய்கிறவர்களுக்கு நண்பர்களாய் நீ இருப்பாயானால் நீ அதே பாவத்திற்கு உடன்படுகிறாய் என்பதை மறந்து போகாதே. ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், இப்படிப்பட்டவர்களோடு நீ உடன்படுவாயானால் நீயும் நியாயந்தீர்க்கப்படுவாய். மறந்துடாதீங்க. Don't be an associate to sinners. Don't be an associate to the people who walk against the order of God. தேவன் நியமனத்தின்படி தேவன் வைத்த ஒழுங்குக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்கு நீ நண்பனாய் இருந்தால் உனக்கும் இதே கதிதான். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. 17 ரொம்ப முக்கியமான வசனம், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை என்ன பண்ணுவேன்? ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் யார் தெரியுமாங்க? அங்கே அசுத்தம் நடக்கு, அருவருப்பு நடக்கு, அது எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, முதல்ல பிரிஞ்சு வா. அவங்களோட உட்காந்து கும்மால் அடிச்சிட்டு இருக்காது, அவங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காது. உனக்கு என்ன அவங்களோட பேச்சு? தேவன் ஞானத்துக்கும் நியதிக்கு விரோதமாக அவங்க செயல்படுறாங்க, நீ கண்டுபிடிச்சிட்டியா? கெட் அவுட் ஆஃப் தட் பிளேஸ். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அந்நிய நுகத்தோடு நீ பிணைக்கப்படாமல் இரு. இருளுக்கும் வெளிச்சத்துக்கு என்னப்பா சம்பந்தம்? இருளில் நடக்கிறவன், நீ வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளை, உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்கள விட்டு பிரிஞ்சு வா. இன்னைக்கு சில பேர் இருக்காங்கங்க, வேதத்தை புரட்டி இருளுக்கு இரக்கம் காட்டுறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? வேதத்தை புரட்டி யாருக்கு இரக்கம் காட்டுறாங்க? இருளுக்கு.
பாவத்துக்கு இரக்கம் காட்டுறவங்க இருக்காங்க இன்னைக்கு. பாவிகளுக்கு இரக்கம், தேவனுக்கு இல்லாத ஒரு இரக்கம் இவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ அவங்கள உட்காந்து அவங்க வார்த்தைகள்லாம் கேட்டுக்கிட்டு அதை சிரிச்சுக்கிட்டு அதுக்கு உட்காந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு, என்னங்க இது, என்ன இது? சில பேர் இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைங்க, இன்னைக்கு முதுகெலும்பு இல்லாத சில பிள்ளைங்க, எங்கே போயிட்டு இருக்கோன்னு தெரியாத பிள்ளைங்க, ஐ கேன் நாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் ஆக்ஷன்ஸ், தட் இஸ் தேர் பர்சனல் லைஃப். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்களுக்கெல்லாம் நான் வந்து உத்தரவாதம் இருக்க முடியாது. தெரியுதுல்ல, உத்தரவாதம் இருக்க முடியாதுன்னு தெரியுதுல, ஏன் உட்காந்துருக்க? அவங்க செய்கிற காரியத்தை நீ செய்ய மாட்டேன்னு தெரியுதுல்ல, உனக்கு எதுக்கு அவங்க ஃப்ரெண்டு? நீ அருவருக்கிறது, தேவன் அருவருக்கிற ஒரு காரியத்தை அவங்க செய்கிறாங்கன்னா, ஹவு கேன் தே பி யுவர் ஃப்ரெண்ட்? ஹவு கேன் தே பி யுவர் அசோசியேட்? இரக்கம் காண்பித்து உங்களை வஞ்சித்துக் கொள்ளாதீங்க. சில வேளையில் சில பேர் வந்து தங்கள் பாதையை விட்டு விலகி இந்த துஷ்ட மிருகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, கொடிய மிருகங்களை வந்து தங்கள் வீட்டில் வந்து விளையாட்டு பொருளாக வச்சுருப்பாங்க, செல்ல பிராணிகளாக மாற்றிடுவாங்க. பாம்புக்கு பால் ஊற்றிக்கிட்டு, வீட்டில் சிங்கத்தை வளர்த்துக்கிட்டு, புலியை வளர்த்துக்கிட்டு, ரொம்ப ஞானிகள் போல் வச்சிட்ருப்பாங்க. இந்த புலியும் சிங்கமும் குட்டியாக இருக்க வரைக்கும் மேலே ஏறி தாவும், விளையாடும், கொஞ்சம் நல்லாலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப இவங்க என்ன ஆகிடுவாங்க, அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது, சின்னதுலேருந்து நாய் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் அது தன்னுடைய சுபாவத்தை காட்டும். இந்த பாம்பு என்றைக்குமே பால் அவங்க குடிச்சிட்டு இருக்கவங்க வந்துருக்கேன், ஒரு நாள் கொத்தும் பாருங்க, தப்பிக்கவே முடியாது, முடிஞ்சது அவன் லைஃப். அமெரிக்காவில் ஒரு பெரிய திமிங்கலத்தை ஒரு அக்வேரியமில் வைத்து சின்ன குட்டியிலிருந்து ஒரு இளம் பெண் அவள் வளர்த்தாள். அவள் தான் ட்ரெயினர். அந்த திமிங்கலத்தோடு அவள் பேசுவாள், அந்த திமிங்கலத்தோடு விளையாடுவாள். அதை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லி ஷோஸ்க்கு வருவாங்க. அப்படியே அதுக்கு மேலே நின்று அப்படியே அவளுடைய ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் காட்டுவாள். அவள் என்ன சொல்லுகிறாளோ அவ்வளோ பெரிய திமிங்கலம் அப்படியே சொல்லுகிற வார்த்தையை அப்படியே கேட்கும். ஒரு நாள் ஷோ நடந்து கொண்டே இருந்தது. இவள் ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்தா, அவள் அதை செய்கிறது போல் அந்த மீன் செய்தது. யாரும் எதிர்பாராத நேரத்தில் அவளை அப்படியே அவள் வாயினால் அந்த திமிங்கலம் அப்படியே கவி அத்தனை ஆயிரம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவளை அப்படியே தண்ணீருக்குள்ளே மூழ்கடித்து எல்லார் பார்க்க பார்க்க துடிக்க துடிக்க அவள் மூச்சு அடைத்து அப்படியே இறந்து போனாள். அவளை வெளியே விடவே இல்லை, யாராலையும் தடுக்க முடியல, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இது சின்ன ஒரு விலங்கு கிடையாது, இது இவ்வளோ பெருசு. இது யார் போய் தடுக்க முடியும், யார் அடித்து நிறுத்த முடியும்? ஒன்றும் செய்ய முடியல. கண்ணுக்கு முன்னாலே அப்படியே அது அப்படியே உள்ள மூழ்கடித்து அப்படியே இறந்து போயிட்டான். அந்த அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரெயினர். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி பாவிகளோட விளையாடிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, இதை தவிர ரொம்ப ரொம்ப அருமையானவங்க, தாய் உள்ளம் கொன்றவங்க, என் உயிர் தோழன், உயிர் தோழி. இந்த ஒரு காரியத்தை தவிர அந்த சிங்கம் ரொம்ப நல்ல சிங்கங்க, கடிக்கிறத தவிர. பாம்பு வழவழன்னு இருக்குங்க, கொத்துறத தவிர வளர்க்க முடியுமா? பாம்பு 12 அடி இருக்கு, 12 அடியில் பல்லும் வாயும் எவ்வளோங்க, 5 இன்ச்சு இருக்கும். 12 அடி அவ்வளவு அருமையாக இருக்குங்க. வச்சு பொத்த முடியுமா கையில்? அந்த 2 இன்ச்சு போதும், வாழ்க்கையை காலி பண்ணிடும். பாவத்தை வச்சுக்கிட்டு பாவத்தில் வாழ்ந்து இருளில் வாழ அக்கிரமக்கார நோக்கி நீ வந்து ஐக்கியம் காட்டிக்கிட்டு அவங்களோட உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு பழகிட்டு நீ ஃபேஸ்புக்கில் நீ வந்து இன்ஸ்டாகிராமில் அவர்கள் நீ ஃப்ரெண்டாக இருந்தால் கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். இன்றையோட அவங்கள்ட்ட வந்து நீ அன்ஃப்ரெண்ட் ஆகிடு. ஆண்டவருடைய ஊழியக்காரனை உன்னை எச்சரிக்கிறேன், பின்பு உன்னை நான் காப்பாற்ற முடியாது, கர்த்தரே உன்னை காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் நாள் உனக்கு. அசுத்தத்தோடு உனக்கு என்ன ஐக்கியம், என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வாழுது? ஃப்ரெண்ட்ஷிப். நீ பரலோகத்துக்கு போக வேண்டியவன், நித்தியத்துக்கு போக வேண்டியவன். இந்த உலகத்தின் ஞானத்தினால் அசுத்தத்தில் வாழ்கிற மக்களோட நீ போய் உட்கார்ந்திருந்தாயானால் நீ தேவனுக்கு பிள்ளையா இருக்க முடியாது. அவர்களை விட்டு பிரிந்து பாருங்க, அப்போ நீங்கள் எனக்கு பிள்ளையா இருப்பீங்க, எனக்கு குமாரனாக இருப்பீங்க, குமாரத்திகளாக இருப்பீங்க. ஆமேன். சில பேர் வந்து இன்னைக்கு இந்த இரக்கம் காட்டுறது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு சில பேர் வந்து
தாங்கள் இவர்களெல்லாம் சமாளித்து கொள்ள அவர்களுக்கு பலன் இருக்குன்னு அவங்க சாதிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஐயோ, நான் இவங்களெல்லாம் எங்கே வைக்கணும்னு எனக்கு தெரியும் பாஸ்டர். அப்படியா? யார் ஞானத்தை நம்பி நீ செய்கிற? இதை உன்னுடைய ஞானமா? ஆண்டவர் சொல்ல, நீ ஒரு பைத்தியக்காரன்னு சொல்கிறார். இன்னைக்கு இந்த மாதிரி பொல்லாத நண்பர்களை தங்களுக்கு நண்பராக வச்சுக்கிட்டு எனக்கு எங்கே லிமிட் வைக்க தெரியும், எந்த அளவில் கொண்டு வர தெரியும், இப்படி அவங்களோட பிரிஞ்சு போகாமல் ஒட்டி 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 வாழ்ந்து கடைசியத்தில் கையில் சூடு போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, வாழ்க்கை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. they burnt their fingers. get out of them. no compromise. சில பேர் இந்த டேர் டெவில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே மாடியிலேருந்து குதிக்கிறது, அப்படியே வேகமாக ஓட்டிக்கிட்டு பிரேக் அடிக்கிற டேர் டெவில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி சில பேர் ரிலேஷன்ஷிப்பில் டேர் டெவிலாக இருக்காங்க. த பிரேக்ஸ் ஆர் இன் மை ஹேண்ட். என்னைக்கு பிரேக் ஃபெயில் ஆகும்னு தெரியாது உனக்கு. நான் சொல்லலை, கர்த்தர் சொல்கிறாரு. அவளோட்ட பிரிஞ்சு வா, அசுத்தமானதை தொடாதே, அக்கிரமத்துக்கு துணை போகாத, அக்கிரமக்காரர்களோட உட்காராத. வாசித்து பாருங்க, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தொடர்ந்து வாசிக்கலாம். விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரர் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனுடனே புசிக்கவும் கூடாது. இது அடுத்த லெவல் கொண்டு போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்தில் ஆண்டு உன்னை மற்ற ஜனங்கள்லேருந்து உன்னை பிரித்து எடுத்தேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. இவங்களோட சேராத, இருளோட சேராதன்னு சொல்கிறாருன்னு எழுதிட்டு அடுத்து சொல்கிறாரு, உன் சகோதரருக்குள்ளே இப்படி இருப்பாங்க. அப்படின்னா யார்? கிறிஸ்தவன் சொல்லிக்கிறவன், விசுவாசின்னு சொல்லிக்கிறவன், சபைக்கு போகிறேன், யூத் மீட்டிங்கில் இருக்கேன், இந்த ஃபெலோஷிப்பில் இருக்கேன், அந்த ஃபெலோஷிப்பில் இருக்கேன், ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறவன் கூட எப்படி இருப்பான்னா இந்த கூட்டத்தில் இருப்பான். வேதம் சொல்லுது, அவனோட போய் சாப்பாடு கூட சாப்பிட்றாத, அவனோட போய் என்ன பண்ணாத, சாப்பிடாத. பப்ளிக்கில் நீ போகும்போது எல்லாரும் ஒரே ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட்டு போவான், அது நீ சாப்பிடாமல் இருக்க முடியாது. அப்படின்னா உலகத்தோட போயிட வேண்டியது தான். அதனால நீ உலகத்தில் நான் இப்படிப்பட்டவங்க வேலை செய்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அக்கிரமக்காரனும் சேர்ந்து தான் நம்மளோட வேலை செய்வான். அதுதான் அவர் சொல்கிறாரு, அவனோட தான் இருக்கணும். ஆனால் சபை என்று வரும்போது விசுவாசிகளில் யாராவது இப்படி நீ பார்ப்பாயானால் அப்படிப்பட்டவனோட புசிக்காத, சாப்பிடாத. 12ஆம் வசனம், புறம்பே இருக்கிறவைகளை குறித்து தீர்ப்பு செய்கிறது ஏன் காரியமா? நான் தீர்ப்பு செய்ய முடியுமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தே அல்லவா நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவன் தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை அரவணைத்து கொள்ளுங்கள்னு போட்டிருக்கான். கிறிஸ்தவ ஓரினை சேர்க்கைக்காரன், கிறிஸ்தவ விபச்சாரன் அப்படின்னு சபை இருக்கா? அரவணைச்சிக்கிடுங்க, உன் வேலை கிடையாது அது. வேதம் சொல்லுது, அவனை புறம்பே உங்களை விட்டு தள்ளி போடுங்க, இரக்கம் காட்டாதீங்க. ஏன்னா அவனுக்கு சத்தியம் தெரியும். சத்தியம் தெரிஞ்ச பிறகு துணிஞ்சு ஒருத்தன் நான் கிறிஸ்தவ எல்ஜிபிடிக்யூவில் இருக்கேன்னா அது ஒரு பொய், அது ஒரு மாய்மால். அவன் கிறிஸ்துவை ஆராதிக்கலை, தன்னுடைய ஞானத்தை அவன் ஆராதிக்கிறான். அந்த ஆலோசனை அவனை நித்தியத்தை கொண்டு போகாது. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல், டோன்ட் ஷோ மர்சி. அப்படிப்பட்டவனை விட்டு விலகிரு, விலகிரு. இந்த கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். என்ன ஆலோசனைங்க நமக்கு வேணும்? என்ன ஆலோசனை வேணும்? ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே என்னை ஏற்றுக்கொள்ளும். எனக்கு அந்த ஆலோசனை போதும். நான் சொல்கிறேன், இந்த நாட்களில் இந்த மாதிரி பொல்லாத ஆலோசனை கொடுக்குறவங்க கிறிஸ்தவ உலகத்தில் வந்துட்டாங்க. எச்சரிப்பாருங்க. அவங்க பிரபலமானவர்களாக இருக்கலாம், ரொம்ப பாராட்டப்படக்கூடியவர்களாக இருக்கலாம், ரொம்ப அதிகமான பேர் பெற்றவர்களாக இருக்கலாம். பட் they are sinners worthy of hell.
Don't forget that. இந்த மாதிரி அக்கிரமங்களை நாம் அப்படியே அவங்கள அரவணைக்கணும், அவங்களுக்கு பாசம் காட்டணும், அவங்கள சபைக்குள்ளே அப்படியே வச்சுக்கணும், அவங்கள்ட்ட ரொம்ப அன்பு காட்டணும். இதெல்லாம் பொய். அப்படிப்பட்டவனோட சாப்பிடக்கூட கூடாது. கர்த்தர் சொல்கிறார். வெளியில் இருக்கவனை பற்றி நான் சொல்லலை, சபைக்குள்ளே உட்காந்துருக்கான், தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு சுற்றுறான். இன்றைக்கி நிறைய பேர் இந்த பாவங்களை செஞ்சுட்டு பாஸ்டர்னு சுற்றிக்கிட்டு இருக்கான். எல்லாம் அயோக்கியம் பண்ணிக்கிட்டு பாஸ்டர், இவனுக்கு பட்டம் வேற, இவனுக்கு சர்ச்சு, இவனுக்கு ஒரு அபிஷேகம். பைபிள் சொல்லுது, இவனுக்கு விலகிரு, பக்கத்திலே போகாது. தேவன் வைத்த நியதிக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஞானத்தையும் ஆதரிக்கிறவர்கள், அதற்கு அரவணைச்சு பேசுறவங்க பக்கத்தில் நீங்க போகாதீங்க. அந்த பாவத்தில் நீங்க உடன்படுவீங்க. அது யார் வேணா இருக்கலாம், அது யூடியூப்ல இருக்கலாம், ஃபேஸ்புக்கில் இருக்கலாம், அது இன்ஸ்டாகிராமில் இருக்கலாம், எவ்வளோ பெரிய பாஸ்டா இருக்கலாம். இப்படிப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்களா, எழும்பி வெளியே வாங்க. நீங்கள் அங்கே நின்றாதீங்க. அங்கே ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார், யார் பட்சத்தில் நிற்க போகிறீங்க? கர்த்தர் பட்சத்தில் நிற்க போகிறீங்களா அல்லது பாகால் பக்கம் நிற்க போகிறீங்களா? யார் பக்கம் நிற்க போகிறீங்க? இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க. யாருடைய ஆலோசனை உங்களுக்கு வேணும்? பரிசுத்தத்திற்காக நீங்கள் தேவ ஆலோசனை தேட போகிறீங்களா? பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறவர்களோடு உட்கார போகிறீங்களா? தேவனுக்கு முன்பாக நம்மை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, பாவத்தை வெறுக்க எனக்கு கிருபை தாரும், உலகத்தை விட்டு பிரிந்து வர எனக்கு கிருபை தாரும், பாவிகளோடு கலவாமல் இருக்க எனக்கு கிருபை தாரும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்காராது. அது லிட்ரலாக மாத்திரம் இல்லை. இப்போ இந்த காலத்தில் நாட் ஒன்லி லிட்ரலி, எழுத்தின் பிரகாரமாக உட்கார்றது பழகிறது மாத்திரம் இல்லை, ஈவன் ஆன் சோஷியல் மீடியா, வலைதளங்களில் கூட, வர்ச்சுவலாக கூட ஒரு ஃப்ரெண்டு உனக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தேவையில்லை. அவருடைய பாவத்தில் உடன்படாத, நீயும் அவர்களிடத்திலிருந்து பாவத்தை கற்றுக்கொள்ளாதே. கர்த்தருக்காக தனியாக வாழ்ந்தா கூட இயேசுவோடு தனியாக வாழுவேன். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? உலகமே என்னை வெறுத்தா கூட பரவாயில்ல, ஆண்டவருக்காக வாழ, தனியாக வாழலாம், வாழ்ந்துட்டு போகிறேங்க, வாழ்ந்துட்டு போகிறேன். உலகத்திற்கு ஆதரவாக நின்று மனுஷன் ஞானத்தை ஆதரிச்சுக்கிட்டு நான் சுகபோகமாக வாழ்வதை விட தேவனுடைய சத்தியத்தை சொல்லி நான் என்ன பண்ண முடியும்? சித்திரவதை செய்யப்பட்டால் கூட பரவாயில்ல, கர்த்தருக்காக நிற்கணும். இன்னைக்கு ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே வர வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்வீங்க? வைராக்கியம் வரணும். நான் ஒரு புறம் உலகத்தில் இந்த நடக்கிற பாவத்தை நான் அங்கீகரிக்காமல் அதற்கு எதிர்த்து நின்று பேசுகிற அதே வேளையில் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், விசுவாசிகளுக்குள்ளும் எச்சரிப்பாருங்க. காலேஜஸ் போகிறீங்க, அங்கே இன்றைக்கி புதுசாக ஒரு கல்ச்சர் கிளம்பி வருது. உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ளுங்க. நல்லா ட்ரெண்டியாக ட்ரெஸ் பண்ணுறாங்க, நல்ல ஸ்டைலாக இருக்காங்க, லிப்ஸ்டிக் அடிச்சிருக்காங்க, தலைமுடிய என்னென்னமோ ஸ்டேட்டையில் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பின்னாடியே போயிடாத. அவன் வழி என்னன்னு பாரு. வழி ஒழுங்காக இருக்கா? கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறானா? துணிகிற பாவங்கள் உட்காந்துருக்கானா? சிந்திச்சு பாரு. உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். எனக்கு தெரியும் இன்றைக்குள்ள வார்த்தை சில பேருக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம், பரவாயில்ல, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் கஷ்டப்படுறதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீங்கள் கழுவப்பட வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். நாம் கர்த்தருக்காய் நிற்க வேண்டும். ஆமேன். எரேமியா 6:16 முடிக்கிறேன். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த பகுதி நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாது. கடைசி எப்படி முடியுதுன்னா, அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அந்த வார்த்தை நம்மளை பற்றி எழுதிடக்கூடாது. உமக்காக நடப்பேன் ஆண்டவரே, சத்தியத்தில் நடப்பேன் ஆண்டவரே. ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.